பேபி குட்டாங்க நல்ல பாட்டு போ அம்மாவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஹனுஷ் குட்டிக்கு நம்ம வேஃபிள்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸ்மைலி வேஃபிளுங்க. இந்த மாதிரி டிசைனாக பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவான். அது டிசைனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் தாங்க. இந்த ஒன்று இல்லை 2 பேன் கேக்குள்ளே ஒரு வாழைப்பழமும் ஒரு முட்டையும் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்தா கண்டிப்பாக முடிச்சுட்டு வர மாட்டாங்க. அதனால் இதுக்குள்ளேயே போட்டு கொடுத்தாச்சு. 2 பேன் கேக்கோடு முடிஞ்சிடும். இந்த க்யூட்டாக ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். இது ஒரு மினி வேஃபிள் மிஷின். குட்டியாக தான் இருக்கும், இடம்லாம் பெருசாக அடைக்காது. ஒரு வேஃபிளாக போடலாம். ஒரு வேஃபிளுக்கும் 2 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ 4 நிமிஷத்தில் 2 வேஃபிள் போட்டு கொடுத்து அனுப்பிடலாம். இந்த மிஷின் இந்தியாலேயும் இருக்குங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 700 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். அமேசானில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். வேஃபிள் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. போட்டாலும் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பான்ச்சியாக வரும். இந்த பிளேட் மாற்றிக்கலாங்க. இந்த பிளேட் டிஃப்ரெண்ட் பிளேட் இருக்குது. ஒரிஜினல் வேஃபிள் பிளேட் இருக்குது, டெடி பிளேட் இருக்குது, பட்டர்ஃப்ளை பிளேட் இருக்குது, ஸ்மைலி பிளேட் இருக்குது. நான் எப்போவுமே ஸ்மைலி பிளேட் தாங்க வச்சுருப்பேன். ஏன்னா ஹனுஷ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால ஹனுஷ் குட்டிக்காக எப்போவுமே ஸ்மைலி பிளேட் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். 2 வேஃபிள் கொடுக்குறீங்களே, லஞ்சுக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு 11:30 மணிக்கே லஞ்சு, 8 மணிக்கு வீட்டிலேருந்து போவான். 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு வந்த உடனே லஞ்ச் கொடுத்துருவாங்க. நம்ம நிறைய கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் கொண்டு வரான்னு சொல்கிறதுக்கு நம்ம அவனுக்கு என்ன வேணுமோ அதை அளவாக கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான். சீஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் இது மேலே கொஞ்சம் ஹனி போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடும். சீஸும் அது கூட கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸும் வச்சுருக்கேன். ஏன்னா அவன் நிறைய சீஸ் வச்சோம்னா அது ஒன்று நான் எடுத்து சாப்பிட்டுட்டே டைம் பண்ணிடுவான். அதனால் கொஞ்சமாக சீஸும் கொஞ்சமாக ப்ளூபெர்ரிஸும் 2 பேன் கேக் இது போதும். எப்படியும் ஒரு 2:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ஊட்டிக்கலாம். குட்டி பையனும் எந்திரிச்சிட்டா. அண்ணனும் தம்பியும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் ஸ்கூல் கிளம்புவாங்க. இப்போ லேட்டாக எழுப்பிட்டு அப்புறம் அவசரமாக கிளம்ப விடுறது இல்லைங்க. கொஞ்சம் நேரமாகவே எழுப்பிடுவேன். நேரமாகனா அவன் ரிலாக்ஸாக கிளம்புவான். அப்புறம் அந்த டே ஃபுல்லாக அவனுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். அவனு தட்டி போட்டுட்டா. அச்சி பாய் சொல்லிடு அண்ணாக்கு. பாய் சொல்லிடு. பாய்.